இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியர்களே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து நாமத்தை உயர்த்துவோமாக. யூடியூப்பில் ஜான் எம் ஜெயராஜ் என்று கிளிக் செய்வதானால் அநேக பாடல்களையும் வார்த்தைகளையும் கேட்பதற்கு அது ஏதுவாகும். மாத்திரமல்ல, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் தினமும் ஒரு செய்தியும் ஒரு பாடலும் இருக்கிறது. அதையும் கேட்டு நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 23வது வசனம். அன்னாளின் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபையாக அவளை ஆசீர்வதித்து சாமுவேலை கொடுக்கிறார் என்பதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது எல்கானா அன்னாளை பற்றி சொல்லும் பொழுது, கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன வார்த்தை? 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, உமது அடியாளை மறவாமல் நினைத்து ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, 15வது வசனத்திலே, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்வதையும் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பின்னால் என்ன வாசிக்கிறோம்? 19ஆம் வசனத்திலே, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், சாமுவேல் பிறக்கிறான். இது நமக்கு சரித்திர சம்பவம். இப்போ ஆலயத்துக்கு போகிற காரியத்தை சொல்லும் பொழுது, அவனை நான் ஒப்பு கொடுக்கும் முன்பாக ஆலயத்திலே ஆண்டுடைய சன்னிலை விட்டுவிட வேண்டும் என்பதற்கான ஆலோசனை வார்த்தையை அன்னாள் சொன்ன பொழுது, உன் இஷ்டப்படி நீ விரும்புகிறபடி செய் என்று சொல்லுகிற எல்கானா அதோடு சேர்த்து சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இதை சொல்லியிருந்தாரே, நிறைவேறவில்லையே, இந்த வார்த்தைக்கு இன்னும் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி தாமதமாக இருக்கிற காரியங்களை நினைத்து, நிறைவேற்றப்படாத வார்த்தைகளை நினைத்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு ஏங்கி கொண்டு இருப்பீர்களானால், கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி நாம் அதில் வாசிக்கிறோம். 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது யோசிப்புடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்மளே பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் என்று சொல்லி நாம் அதில் வாசிக்கிறோம். தாவீது சொல்வதை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்பிலானால் அதில் தாவீது சொல்கிறார், தேவரீர் சொன்னபடியே செய்தரலும் என்கிறான். தேவரீர் சொன்னபடியே நீர் செய்தரலும். வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, வேகமாக சில அனுபவங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். யார் யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் விதமான வாக்கு தந்திருக்கிறார், இவ்விதமாய் அதை நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது ஏசாயா 38ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது எசேக்கியா ராஜா சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். நல்லா கவனிங்க, கர்த்தர் எனக்கு வாக்குகளினார், அந்த பிரகாரமே, கொஞ்சம் கூட மாற்றாமல், மறுக்காமல், மாறாமல் அந்த வார்த்தை அப்படியே செய்தார் என்று சொல்லி எசேக்கியா ராஜா சொல்வதை பார்க்கிறோம். என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார்? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அந்த சம்பவங்கள் அதில் இருக்கிறது. ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக சொல்லும் பொழுது, உன்னுடைய வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, நீ உன்னுடைய நாட்கள் முடிகிறது என்று சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா என்ன செய்கிறார்? 2ஆம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவர்புறமாக திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான்
இசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அவன் அழுகையோடு கண்ணீரோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் என்ன செய்தார் அதை தான் நம்மள வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். பார்த்தீங்களா, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவேன், நீ பிழைக்க மாட்டேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் கண்ணீரோடு கூட அவன் செபிக்கிற பொழுது கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வசனத்தில் என்ன ஒரு காரியம் நமக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறது? கர்த்தர் எனக்கு வாக்களினார், அந்த பிரகாரமே செய்தார். 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் வார்த்தை கொடுத்த கர்த்தர் அந்த வார்த்தை நிறைவேற்றில கவனமாக இருக்கிறார். உங்களுக்கும் அவர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ இந்த நாட்களில் அதை நிறைவேற்றுகிற விஷயத்திலே கர்த்தர் தீவிரமாக இருக்கிறார். அதில் தான் எரேமியாவில் நம்ம வாசிக்கிறோம், என் வார்த்தையில் ஒன்றாயில் இனி தாமதிப்பது இல்லை என்று சொல்வதை நாம் எரேமியாவில் வாசிக்கிறோம். இனி 2வது ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 27வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் பவுல் கப்பலில் யாத்திரை பண்ணுகிற தன்னோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து, மாலுமி கப்பல் எஜமானவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், மனுஷரே திடமானதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். என்ன சொல்லியிருக்கிறார்? முந்தின வசனங்களில் நான் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 23ஆம் வசனம், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லை, இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இதான் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். அப்போ சொன்னதுனால அவன் சொல்கிறான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். இன்னும் என்ன சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க என்று நாம் பார்ப்போமானால் 20வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இதுதான் கடைசி யாத்திரை, இனி நம்ம கரை சேர முடியாது, ஏன்னா காற்றின் போக்கிலே நம்முடைய கப்பல் போய் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நிற்கதியான நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டோடைய வார்த்தை பவுலுக்கு கிடைக்கிறது. பவுல் சொல்ல, திடமானதாயிருங்கள், கப்பல் சேதம் தான் கிடைக்கும், உயிர் சேதம் வராது. முடிவை பார்க்கிறோம். கடைசி வசனத்தில் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லி அதில் நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் சீஷர்களை அக்கறை போவோம் வாருங்கள் என்று அழைக்கும் போது புயல் வருகிறது, கொந்தளிப்பு வருகிறது, பயந்து அலறுகிறார்கள். ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர்களை கேட்பதை, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி கடலை காற்றை அதட்டுவதையும் நாம் அதில் பார்க்கிறோம். அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை கொந்தளிப்பை பார்க்கிறீங்களா? புயல் வீசுகிறதா? தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்றுப்போய் நிற்கிறீங்களா? என்ன செய்வது தெரியாமல் தேய்க்கிறீங்களா? வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அக்கறை கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கு என்ன வார்த்தை அவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி இந்த நாளிலே வந்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். ஏனும் ஜனம் என்ன மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும், எதில் நீங்கள் நம்பிக்கையற்று போன ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஒருபோதும் அவர் மாற்றுகிற தேவன் அல்ல. தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற விஷயத்தில் அவர் மிகவும் கவனம் கருத்து உள்ள தேவனாயிருக்கிறார். அதனால சுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் நிச்சயமாய் அமர்ந்துங்க, கர்த்தருடைய கருத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். இனி 3வது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் உள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சாலமோன் மூலமாக ஆலயம் கட்டப்படுகிறது. ஆனால் ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது மிகுந்த பிரயாசப்பட்டார். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய மகனை வைத்து நான் கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி தான் அந்த காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தம்முடைய வாக்கினால் உன் மகனை வச்சு நான் கட்டுவேன்னு சொன்னார, அதே வார்த்தையை
இன்றைக்கு ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே 20 பின்னாலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் சிங்காசனம் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டினேன் என்று சொல்லி சாலமோன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். தாவீதுக்கு ஆலயத்தை கட்டும்படியான மிகுந்த ஒரு ஆர்வம், மிகுந்த ஒரு பிரயாசம். அதை குறித்து 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் மகன் சாலமோனை நோக்கி, நான் என் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். இது தாவீதுடைய விருப்பம். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் என்கிறது அவருடைய விருப்பம். அதை சங்கீதத்தில் 132ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் அதில் பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசும்போது, நீ ஆலயத்தை கட்டமாட்ட, உன்னுடைய மகன் அதை கட்டுவான் என்று சொல்லி சொல்வதை அதில் பார்க்கிறோம். பாருங்க, 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய் என்று சொல்லி தாவீதை குறித்து சொல்ல பார்க்கிறோம். ஆலயம் கட்டுவது தவறல்ல, ஆனால் உங்களை கொண்டு செய்யும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரா, அதை தான் நீங்கள் கவனிக்கணும். கர்த்தர் சொல்லி செய்வதனுடைய அனுபவம் வேற, கர்த்தர் சொல்லாமல் நான் கர்த்தருக்காக செய்கிறேன் அப்படிங்கிற அனுபவம் வேற. அவர் சொன்ன காரியத்தை செய்வதில் தான் நாம் கவனமாக இருக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் குமாரன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். அப்போ தாவீது என்ன செய்கிறார்? 14ஆம் வசனம் முழுசும் வாசிங்க. அதில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயம் கட்டுவதற்காக பொருட்களை நான் சபதரித்தேன் என்று சொல்கிறான். பாருங்க, நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சபதரிப்பாய் என்று தன் மகனையும் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். கடைசியாக 4வது ஒரு அனுபவம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:51, இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி ஆகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம், கர்த்தர் சொன்னபடியே என்று சொல்வதை பார்க்கிறோம். ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசர் அனுப்பப்படுகிறான். அதே போல் வருகிறான். வழியில் நடக்கிற சம்பவமெல்லாம் நமக்கு தெரியும். அவன் ஆண்டோடைய கருத்தில் கொடுத்து, ஆண்டவரே, நான் தண்ணி துறவண்டையில் இருக்கிறேன், எனக்கு குடின்னு கொடுக்கும்போது கேட்கும்போது நீயும் குடிய ஊட்டத்தும் கொடுப்பேன்னு சொல்லுகிறதான் என்னுடைய எஜமானுக்கு மனைவின்னு சொல்லி கர்த்தரோடு பேசி அதன்படி ரெபேக்காளை சந்தித்து இப்போ ரெபேக்காளுடைய வீட்டில் வந்திருக்கிறான். அப்போது அவங்க சொல்லுறாங்க, சகோதரர் சொல்லுறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம்பலம் ஒன்று சொல்லக்கூடாது என்று சொல்லி 50வது வசனத்திலே சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படி கடைசியில் முடிவில் தான் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போவோம். அதே போல் அவன் அழைத்து கொண்டு போகிறான். அந்த ரெபேக்காள் ஈசாக்கு மனைவி ஆகிறாள். எப்படி இந்த வார்த்தை நடக்கிறது? கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே எதிலே தாமதம், எதிலே தளர்ச்சி, எதிலே திகைத்து திணறி கொண்டு இருக்கிற நிலைமையில் இருக்கீங்களோ, ஆண்டவர் நாளிலே உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். சோசத்தோடு பற்றி கொள்ளுங்கள், நிச்சயமாய் நீங்கள் ஜெயமடிப்பீர்கள். வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தை நிறைவேறுதலை தங்களுடைய வாழ்க்கையில கண்டு அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி சேர கிருபைக்காய் சோத் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன்
944311 13 292.